அது கட்சிக்குள்ளே அந்த கட்சிக்குள்ளே முழு சுதந்திரம் இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லைன்னா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்குது. இது ஒரு ஜனநாயக அமைப்பு. தங்கச்சி நாங்கள் தான் முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்தது நான் தான். இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்குது. பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்பில் போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம். வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போகிறதா இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையில் உதிர் காலம். அது அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. என்ன இப்போலாம் முன்னைக்கு இப்போ வெளியில் போனால் நீங்கள்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் ஒரு கையை தெளிவு வச்சுட்டு போகிறாங்க. நான் விலகுறேன்னுச்சு. அது உடனே நீங்கள் ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போடுறதுனால அது எங்களுக்கு கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. எடுத்து போடுங்க. தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்குது. கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேறு இடத்துல போய் சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. அதில் ஒன்றும் கருத்து நம்ம சொல்ல முடியாது. எங்களுடைய நிலத்திற்கும் எங்களது வளத்திற்கும் ஒரு தீங்கு வருகிறது என்றால் அந்த இடத்தில் முதல் ஆளாக நிற்போம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். அவங்க பக்கத்துணையாக நாங்கள் பல லட்சக்கணக்கான பேர் நிற்போம். 1000 பேர் 1000 சொல்லட்டுங்க. 1000 பேர் 1000 சொல்லட்டும். வார்த்தைகளுக்காக, வெறும் வார்த்தைகளுக்காக, வெற்றி அலங்கார பேச்சுகளுக்காக வாழ்ற கூட்டம் நாம் தமிழர் கூட்டம் அல்ல. நீங்க புரிஞ்சுக்கணும். எங்கள் வாழ்க்கையை இதுன்னு நினைச்சுதான் நாங்க இந்த தளத்தில் நிற்கிறோம். இந்த களத்தில் நிற்கிறோம். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளவோ சிக்கல் இருக்கும். பின்வாங்கிடவே கூடாது. நாம